அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வருகிறார். அந்த சஹாபியை சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்துரு இலா ஹாதர் ரஜுல் அல்லதி கத் நவ்வரல்லாஹு கல்பஹ். அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தை பிரகாசப்படுத்தி வைத்திருக்கிறானோ அத்தகைய நபர் வருகிறார் பாருங்கள். அன்றைய நாள் சஹாபாக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். சாக்கு போன்ற ஒரு ஆடையை தன்னுடைய மேனியில் போட்ட வண்ணம் ஏழ்மையான தோற்றத்தோடு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபியுடைய ஏழ்மை கோலத்தை பார்த்து கண் கலங்கியவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லகத் ரஅய்துஹு பைன அபவை. நான் இவரை பார்த்திருக்கிறேன். இவருடைய பெற்றோர்கள் இவரை தங்களுக்கு மத்தியில் அமர்த்தி வைத்துக் கொண்டு உயர்தரமான பல்சுவை உணவுகளை இவருக்கு ஊட்டிக் கொண்டிருப்பார்கள். ஃபதஆஹு ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி இலா மா தரவுன். நீங்கள் பார்க்கின்ற இந்த கோலத்திற்கு இவரை மாற்றியிருப்பது எது தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இவர் வைத்திருந்த பாசம். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த முஸ்அப் பின் உமைர்? இவருடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கலங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முஸ்அப் பின் உமைருடைய வரலாறு தான் என்ன? ஹாஷிம் குலத்திலே அப்துத்தார் என்கின்ற உயர்ந்த குடும்பத்திலே பிறக்கிறார் இந்த முஸ்அப் பின் உமைர். இவருடைய தந்தையின் பெயர் உமைர் இப்னு ஹாஷிம், தாயாரின் பெயர் ஹன்னாஸ் பின்த் மாலிக். உயர்ந்த குடும்பம், நிறைந்திருந்த சொத்து செல்வங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை என எந்த ஒரு குறையும் இல்லாமல் இளவரசர் போல் வளர்க்கப்படுகிறார் இந்த முஸ்அப் பின் உமைர். அந்த காலங்களில் இவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த ஆடைகளின் பெறுமதி 200 திர்ஹங்களை விட அதிகமானது. காலையிலே அணிகின்ற ஆடையை மாலையில் அணிய மாட்டார். மாலையில் அணிந்திருந்த ஆடையை மறுநாள் அணிய மாட்டார். நேரத்திற்கு நேரம் பெறுமதியான ஆடைகள் இவருக்கு அணிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அழகிய தோற்றம், வசீகரமான உடல்வாக்கு, பெருமதியான வாசனை திரவியங்கள் மாத்திரமே இவருக்கு பூசப்பட்டிருக்கும். ஒரு பாதையை கடந்து இவர் சென்றால் அந்த பாதைக்கு பின்னால் வருகின்ற அனைவருமே வருகின்ற வாசனையை வைத்தே இந்த பாதையால் முஸ்அப் பின் உமைர் சென்றிருக்கிறார் என உணர்ந்து கொள்வார்கள். அந்த நாட்களில் இவருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த காலணிகள் கூட யெமனிலே தயார் செய்யப்பட்டிருந்தன. பசி என்றால் என்னவென்று தெரியாத, கவலை என்றால் என்னவென்று தெரியாத, கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாத சுகபோக வாழ்க்கையிலே இருந்த இந்த முஸ்அப் பின் உமைருடைய காதுகளில் அன்றைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த இஸ்லாமிய பிரச்சாரங்கள் வந்து விழுகின்றன. இஸ்லாத்தின் பக்கம் ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு அவரை தொற்றிக் கொள்கிறது. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலே ரகசியமாக நடந்து கொண்டிருந்த இஸ்லாமிய பிரச்சாரங்களில் இவரும் வந்து கலந்து கொள்கிறார். சில நாட்களிலேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வீட்டாருக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்து ரகசியமாக இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். மக்காவை சுற்றிலும் உளவாளிகள் நடமாடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என வீடு வீடாக தெரு தெருவாக அந்த குறைஷிகள் கண்காணித்துக் கொண்டிருந்த காலகட்டமே அது. ஒரு நாள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற நேரம் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் இப்னு தல்ஹா என்கின்ற நபர் கண்டுவிடுகிறார். இந்த விடயத்தை அவருடைய தாயாரிடத்தில் சொல்லிவிடுகிறார். இதனை கேட்டு கொதித்தெழுந்த அவருடைய தாயார் முஸ்அப் பின் உமைரை அழைக்கிறார். அமைதியாகவும் ஆறுதலாகவும் சொல்லி தடுக்கலாம் என மகனிடத்தில் பேசி பார்க்கிறார். ஆனாலும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஈமானிய உறுதி அன்றைய தினம் தன்னுடைய தாயாரையும் எதிர்த்து பேச வைக்கிறது. அதுவரை கற்றிருந்த இறை வசனங்களையும் இஸ்லாமிய அழகிய நெறிமுறைகளையும் சொல்லிக்காட்டி தன் தாயாருக்கு புரிய வைக்க பார்க்கிறார். இதனால் இன்னும் கோபமடைந்த அவருடைய தாயார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்றைய நாளிலிருந்து தண்டிக்க ஆரம்பிக்கிறார். தம்முடைய வீட்டிற்குள் தனி அறைக்குள் அடைத்து வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து விடுகிறார். வீட்டிற்கு வெளியே காவலாளிகளையும் நிறுத்தி வைக்கிறார். இதனால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாட்களாகவே சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். குடும்பத்தினர் வருகின்றனர், ஆசை வார்த்தைகள் சொல்லி பேசி பார்க்கின்றனர். தாயார் வருகிறார், முஸ்லிம்கள் படும் சிரமங்களையும் அவமானங்களையும் சொல்லி காட்டுகிறார்.
தனி அறையிலே கிடந்து மரணத்தை சந்திக்கவும் தயாராகிவிட்ட முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளம் எந்த நிலையிலும் ஈமானை இழக்க தயாராக இல்லை. கொடுமைகள் பல மடங்காகிறது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் சிலரை குறைஷுகளின் கொடுமைகளிலிருந்து பாதுகாக்க ஹபஷாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த விடயம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருகிறது. பல முயற்சிகளுக்கு பின்னால் வீட்டிலிருந்து தப்பிக்கிறார். அணிந்திருந்த ஒற்றை ஆடையுடன் பாதனை கூட இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடி வருகிறார். தன்னையும் ஹபஷாவிற்கு அனுப்பி வைக்குமாறு கெஞ்சி நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹபஷாவிற்கு போகின்ற கூட்டத்தாரோடு இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். சுட்டரிக்கின்ற பாலைவன பாதை, கரடு முரடான மலை முகடுகள் என அத்தனை நாட்களும் நடப்பதில் கூட சிரமமறியாத அந்த கால்கள் முதலில் இறைவனுக்காக நாடு கடந்து பயணிக்க பாதனை கூட இல்லாமல் தயாராகிவிட்டது. நடக்கிறார், நடந்து கொண்டே இருக்கிறார். தன் குடும்பத்தாரை விட்டும் சொத்து செல்வங்களை விட்டும் ஆடம்பர வாழ்க்கையை விட்டும் எவ்வளவு தூரம் தன்னால் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அன்றைய தினம் நடந்து கொண்டே இருக்கிறார். அவரோடு பயணித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அவர் ஒரு கட்டத்தில் நொண்டி நடந்து வருவதை பார்க்கிறார்கள். பயணத்தை நிறுத்தி அவருடைய காலை வந்து பார்க்கிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கால்கள் வெடித்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்து தாங்க முடியாத சஹாபி ஆமிர் இப்னு ரபீஆ தன்னுடைய பாதணியை அவருக்கு கலட்டி கொடுக்கிறார். மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இளவரச வாழ்க்கையை துறந்து ஹபஷாவிலே அகதி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். சில வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் மக்கா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்னென்ன சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனை சிரமங்களையும் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுபவிக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ஷஅபே அபி தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை நபர்களையும் அடைத்து வைத்து குறைஷிகள் வெளித்தொடர்புகளை துண்டித்து விடுகிறார்கள். எந்தவித உணவு ஏற்பாடுகளும் இல்லாமல், எந்தவித கொடுக்கல் வாங்கல்களும் செய்ய முடியாமல் முஸ்லிம்கள் அத்தனை நபர்களும் தத்தளித்துக் கொண்டிருந்த கொடூரமான காலகட்டம் அது. வெறும் இலை குலைகளை மட்டுமே உண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள். பசியினாலும் தாகத்தினாலும் முஸ்லிம்களின் குழந்தைகள் அலறுகின்ற சப்தம் மக்கமா நகரை சுற்றிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த சிரம நாட்களிலும் முஸ்லிம்களில் ஒருவராக இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை விட்டுவிட்டு மக்காவை சுற்றியுள்ள ஊர்களிலும் கஅபத்துல்லாவை தரிசிக்க வருகின்ற மக்களிடத்திலும் தங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் தான் மதீனா வாசிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மார்க்க பிரச்சாரங்கள் அனைத்தும் பிடித்து போய் இரண்டாவது முறை மக்கா வருகின்ற நேரம் எங்களுடைய ஊருக்கும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யவும் அல் குர்ஆனை கற்றுத்தரவும் ஒரு ஆசிரியரை அனுப்பி வைக்குமாறு வேண்டி நிற்கிறார்கள். தான் போக வேண்டிய அந்த இடத்திற்கு தனக்கு பதிலாக இன்னும் ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டிய நிலை அன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்களில் குர்ஆனை கற்றிருந்த சிறந்ததொரு தாயியை தேடுகிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற எத்தனையோ சஹாபாக்கள் இருக்க அன்றைய தினம் மதீனாவின் தாயியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவருக்கு துணையாக அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் மதீனாவிலே தங்குவதற்கான ஏற்பாடுகளை அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். மதீனாவின் தெருக்களில் நின்று குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார் இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீடு வீடாக சென்று இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணிலே படுகின்ற அத்தனை நபர்களிடத்திலும் இந்த இஸ்லாமிய நெறிமுறைகளை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலாவின் நாட்டம். குறுகிய காலத்தில் ஒரு பெரும் கூட்டம் மதீனமா நகரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரத்தை பிடித்ததால். உஸைத் இப்னு ஹுதைர் என்கின்ற பெரும் சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தஅவத்தை பெற்றதால். சுப்ஹானல்லாஹ்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகின்ற நேரம் மதீனாவுடைய எல்லையிலே ஒரு ஊரே நின்று நபி அவர்களை அன்றைய தினம் வரவேற்றது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த பெரும் சஹாபி இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதனை வரலாறு ஒருபோதுமே மறவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி ஹம்னா பின் ஜஹஷ் என்கின்ற பெண்ணைத்தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திருமண வாழ்க்கை மாத்திரமல்ல, அதன் பிறகு உலக வாழ்க்கையும் சிறிய காலம்தான். பத்ருடைய யுத்தம் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களில் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹு தஆலா பெரும் வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறார். யுத்தம் முடிந்த பிறகு கைது செய்யப்பட்ட காபிர்களை முஸ்லிம்கள் ஓரிடத்திலே கட்டி வைக்கிறார்கள். அந்த வழியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மதீனாவை சேர்ந்த சஹாபி ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சொந்த சகோதரர் அப்துல் அசீஸ் இப்னு உமைரை ஒரு மரத்திலே கட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். கட்டி கொண்டிருந்த சஹாபிக்கு அருகாமையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். கட்டப்பட்டு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை சுட்டிக்காட்டி, இவரை நன்றாக கட்டி வையுங்கள், இவருடைய தாயார் மக்காவிலே பெரும் செல்வ சீமாட்டி, இவரை விடுவிக்க நாம் எவ்வளவு கிரயப்பணம் கேட்டாலும் அதனை தந்துவிட்டு இவருடைய தாயார் அழைத்துச் செல்வார். சுப்ஹானல்லாஹ். இதனை கேட்ட அவருடைய சகோதரர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், முஸ்அபே, ஒரு சகோதரனாக எனக்கு நீ செய்யும் உதவி இதுதானா? உன்னுடைய சகோதரன் நான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்க எனக்காக நீ செய்யும் பரிந்துரை இதுதானா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கிறார்கள், அஹாதா அஹி தூனக், என்னுடைய சகோதரன் நீ அல்ல, உன்னை கட்டி கொண்டிருக்கிறாரே இந்த சஹாபி, அவர்தான் என்னுடைய சகோதரர். பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு அடுத்த வருடமே உஹதுடைய யுத்தமும் நடைபெறுகிறது. அதிலும் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். உஹதுடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறியதால் அல்லாஹு தஆலா சிறியதொரு தோல்வியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறார். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பல பெரும் சஹாபாக்கள் தாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக 70 சஹாபாக்கள் முன்வருகிறார்கள். அந்த 70 நபர்களில் ஒருவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே யுத்தத்தில் தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். யுத்தம் முடிந்த பிறகு போர்க்களத்திலே கொல்லப்பட்டு கிடக்கும் முஸ்லிம்களை தேடி சஹாபாக்கள் வருகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டுகொள்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்காக அவருடைய ஆடையை எடுத்து கஃன் செய்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை மறைக்க அந்த கஃனை எடுத்து முகத்தை மூடுகிறார்கள். கால் பக்கம் வெளியே வருகிறது. அந்த கஃனை இழுத்து காலை மூடுகிறார்கள். முகப்பக்கம் வெளியே தருகிறது. அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் கஃன் துணி கூட முழுமையாக இல்லாத நிலையில்தான் அன்றைய தினம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்திருந்தார்கள். இந்த விடயத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலைமையை நினைத்து அழுகிறார்கள். 200 திர்ஹங்கள் பெறுமதியான ஆடைகள் அணிவிக்கப்பட்டவர், காலையிலே அணிந்த ஆடையை மாலையில் அணியாதவர், யமனிலே செய்யப்பட்ட காலணிகளுடன் இளவரசர் போல் வலம் வந்தவர், அன்றைய தினம் உடலை மூட போதுமான கஃன் துணி கூட இல்லாமல் கால் பகுதிக்கு இலைகளை போட்டு நிரப்பி மண்ணறையிலே வைக்கப்படுகிறார். இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் இழப்புகளை மட்டுமே சந்தித்து வந்த இந்த முஸ்அப் இப்னு உமைர் ஏமாளி கிடையாது, உண்மையில் அவர்தான் அறிவாளி. நிரந்தரமான அந்த மறுமைக்காக இந்த உலக அற்பங்கள் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு ஒரு ஏழையாக அன்றைய தினம் மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்தார். மரணிக்கின்ற நேரம் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது 40 என்றும் இன்னும் ஓர் அறிவிப்பில் 42 வயது என்றும் எழுதப்படுகிறது. பிற்காலங்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் நோன்பு திறக்கின்ற நேரம் வகை வகையான உணவுகள் வைக்கப்படுகின்றன.
அந்த உணவுகளை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுவிட்டு சொல்கிறார்கள், இப்பொழுது எங்களுக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்அபை போன்றவர்கள் மரணிக்கின்ற நேரம் கஃன் துணி கூட முழுமையாக இல்லாமல் மரணித்திருந்தார். உலகிலே எதையுமே அனுபவிக்காமல் மரணித்தவர் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலங்களில் நினைத்து அழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் நிலையில் மதீனாவிலே இஸ்லாத்திற்கான ஆதரவு பெருகி வருவதை உணர்ந்து ஆரம்ப கட்டமாக 2 தாய்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய அழைப்பாளர்களாக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் மதீனத்து நகரில் இருந்த 2 பெரிய கோத்திரங்களில் ஒன்றுதான் அவுஸ், மற்றது ஹஸ்ரஜ். அவுஸ் எனும் பெரும் கோத்திரத்திற்கு தலைவராக இருந்தவர்தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பாளர்களாக வந்த இருவரும் மதீனத்து வீடுகளில் ஒவ்வொன்றாக ஏறி இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருவரையும் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே தனது கோத்திரத்தாரிடத்தில் வந்து அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று, உங்களில் நான் யார் என கேட்கிறார்கள். கூடி நின்ற மக்கள் அனைவருமே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எங்களின் தலைவர் நீர், எங்களில் மிகச் சிறந்தவரும் நீர், எங்கள் அனைவரின் நேசத்திற்கு தகுதியானவரும் நீர் மட்டுமே என்றது. அப்படியானால் ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். இன்றிலிருந்து அல்லாஹுவை மட்டுமே எனது ரப்பாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனது இறை தூதராகவும் இஸ்லாத்தை எனது மார்க்கமாகவும் இன்றிலிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன். கலாமு ரிஜாலிக்கும் வ நிசாஇக்கும் ஹராமுன் அலைய ஹத்தா துஸ்லிம். உங்களில் எந்த ஒரு ஆணிடத்திலும் உங்களில் எந்த ஒரு பெண்ணிடத்திலும் இந்த நொடிப்பொழுதிலிருந்தே இந்த சஅத் பின் முஆத் பேசிக்கொள்வது ஹராம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை என்று அங்கு கூடி நின்ற மக்களுக்கு முன்னால் அறிவித்தல் விடுக்கிறார்கள். அன்றைய நாள் இரவிற்குள் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக பெரும் ஒரு கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை எழுத காரணமானவர் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒரு கோத்திரமே ஒரே இரவிற்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அன்றைய நாள் மதீனத்து நகரில் பெரும் ஒரு சர்ச்சையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் மதீனத்து பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி மதீனத்து வீதிகளில் இறங்கி தத்தமது மதங்களுக்கான அழைப்பை விடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தன்னிடத்தில் வந்து நின்ற அனைவரிடத்திலும் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே விடயத்தை திரும்ப சொன்னார்கள். இந்த இஸ்லாத்தை விட சிறந்ததொரு மார்க்கத்தை எனக்கு முன்னால் யாராவது கொண்டு வந்து காட்டினால் அந்த மார்க்கத்தை நான் உடனே ஏற்க தயார். வந்தவர்கள் யாருக்குமே இதற்கான பதிலை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் கொடுக்க முடியவில்லை. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து செய்த பெரும் காரியங்களில் ஒன்றுதான் மக்காவில் தொல்லைகளுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து எடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தால் தனது தலைமை பதவி போகும் என்று தெரிந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தலைமை பதவியையே உதறி தள்ளியவர் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில்தான் அபூ சுஃபியானுடைய பிரயாண குழுவை தடுக்க முயன்று அது யுத்தமாக மாற வேண்டிய சூழ்நிலை அன்றைய நாள் ஏற்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களையும்
தங்களுக்கு அடைக்கலம் தந்துதவிய மதீனத்து அன்சாரிகளையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுக்கு முன்னாலும் அன்சாரி தோழர்களுக்கு முன்னாலும் வந்து நிற்கிறார்கள். மக்காவிலிருந்து ஒரு பெரும் படை எங்களை தாக்குவதற்காக மதீனாவை நோக்கி போர் தயார் நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது போர் செய்தே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் தயார், போர் செய்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்களும் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் உங்களோடு. முஹாஜிரீன்களைச் சேர்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் நன்றி கட்டு அவர்களுக்கு முன்னால் ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போல் நாங்கள் சொல்வோம் என்று நினைத்தீர்களா? உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் இருந்து நாங்கள் உங்களுக்காக போர் செய்கிறோம் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களான மதீனா வாசிகளை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையின் போது அதிக நேரம் முஹாஜிரீன்களின் பக்கமே தலை திருப்பி ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், மக்கத்து முஹாஜிரீன்கள் ஏற்கனவே போர்களில் கலந்து கொண்ட அறிவும் அனுபவமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் மதீனத்து அன்சாரிகள் விவசாயிகளாக இருந்த காரணத்தால் பெரும்பாலும் போர் தொடர்பு குறைந்தவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனா வாசிகளுக்கும் இடையில் இருந்த ஒரு ஒப்பந்தம், மதீனாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் எங்களால் ஆன முழு பாதுகாப்பையும் தருவோம், மதீனாவிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் அல்ல. நாளைய போர் நடக்கவிருப்பதோ மதீனாவிற்கு வெளிப்புறத்தில். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரிகளிடத்தில் இந்த 2 காரணங்களுக்காக போர் தொடர்பான விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். அந்த நேரத்தில் அன்சாரிகளின் பக்கம் தலைமையேற்று வந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தயங்கி நிற்பதை பார்த்தால் அன்சாரிகள் போர் என்றால் பதுங்கி பின்னால் நின்று விடுவார்களோ என்ற எண்ணத்திலா இருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களை விசுவாசித்தோம், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கடலுக்குள் எம்மை குதிக்க சொன்னாலும் ஒருவர் மீதமில்லாமல் குதிக்க தயாராக இருக்கிறோம். நாளைய போர் உமக்கு விருப்பம் என்றால் அது எமக்கும் விருப்பமானது. அன்சாரிகள் வீட்டில் இருந்து கொண்டு மாத்திரம் உமக்கு உதவுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம், உங்களோடு அன்சாரிகள் இருப்பார்கள். நீங்கள் விரும்பியவர்களோடு உறவு முறையை ஏற்படுத்தலாம், அவர்களை அன்சாரிகளும் நேசிப்பார்கள். நீங்கள் நாடியவர்களை துண்டித்தும் வாழலாம், அவர்களை அன்சாரிகளும் வெறுப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்து செல்லுங்கள், விரும்பியதை எங்களுக்காக விட்டுச் செல்லுங்கள். நாளைய போர்க்களத்தில் அல்லாஹ்வின் உதவியால் இந்த அன்சாரிகளை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி காட்டுவார் என சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகமெல்லாம் மலர்கிறது, மனம் குளிர்கிறது. அந்த இடத்திலேயே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட பிரார்த்தனை ஒன்றை செய்கிறார்கள். அவர் சொல்லி காட்டியது போன்றே அன்சாரிகளின் பங்களிப்பு மறுநாள் பத்ர் எவ்வாறெல்லாம் இருந்தது என்ற வரலாற்றை அல்லாஹு தஆலா இன்று வரை எமக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அகழ் போரிலும் கலந்து கொண்டு பெரும் பங்காற்றிய சஹாபிதான் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே யுத்தத்தில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்தினால் சில நாட்கள் மரண தருவாயில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அகழ் போரை முடித்துவிட்டு மதீனா திரும்பி வரும் நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஆயுதங்களை வைக்க வேண்டாம், இன்னும் போர் முடியவில்லை.
மதீனாவில் முஸ்லிம்களின் ஆட்சியில் இருந்து கொண்டு அகழ் போரில் எதிரிகளுடன் சமரசம் செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்ட பனு குரைலா கோத்திரத்தாருடன் அல்லாஹு தஆலா போர் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பிச் சென்று பனு குரைலா கோத்திரத்தாரை தாக்கி அவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து வந்து மதீனாவில் மஷூரா நடக்கிறது, இவர்களை என்ன செய்வது? கைது செய்து வைக்கப்பட்டிருந்த பனு குரைலாவை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயத்தில் எங்கள் தலைவர் சஅத் பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு மரியாதை சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அழைத்து வாருங்கள் உங்களின் சிறந்த தலைவர் சஅத் பின் முஆதை என்றவுடன் சஹாபாக்கள் சென்று மரண தருவாயில் தத்தளித்துக் கொண்டிருந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கழுதையில் ஏற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பனு குரைலா விடயத்தில் நான் ஒரு தீர்ப்பு சொல்லும் வரை எனக்கு மரணத்தை தந்துவிடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன், யா ரசூலல்லாஹ், இந்த பனு குரைலாவை சேர்ந்த ஆண்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹக்கம்த பிஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதையே நீர் சொல்லிவிட்டீர் என்று. அவர் சொன்னது போன்றே பனு குரைலாவின் காபிர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்படுகிறது. சில நாட்கள் கடக்கிறது. அகழ் போரில் ஏற்பட்ட காயம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்தி துரத்திவிட்ட குறைஷிகளோடு மீண்டும் போர் நடக்கும் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்க வேண்டும், அல்லது அகழ் போரோடு அவர்களோடு செய்யப்படும் போரும் முற்று பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த அகழ் போரில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாகவே நான் ஷஹீதாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பு, இந்த பிரார்த்தனையின் பின்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சிலிருந்து நீரை போன்ற ரத்தம் பீரிட்டு பாயத் தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணச் செய்தியை சொல்ல வந்தது சஹாபாக்கள் அல்ல, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தினர் அல்ல. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அனுப்பினான். யா ரசூலல்லாஹ், பூமிக்கு மேலே வாழ்ந்த மிகச் சிறந்த நல்லடியார்களில் ஒருவர் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சட்டையை போட்டுக் கொள்ளும் நேரம் கூட அவகாசம் எடுக்காமல் ஓடி வருவார்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. அன்றைய நாள் மதீனத்து சஹாபாக்கள் அழுது போன்று அதற்கு முன் எந்த ஒரு சஹாபியுடைய ஜனாசாவிற்கும் அப்படி ஒரு அழுகையை நாங்கள் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரங்களில் ஏந்தியவர்களாக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தை பார்த்து தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பார்கள். தனது மகள் ருக்கையாவுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட கபரில் இறங்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபரில் இறங்கி அவரை அடக்கம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மானில் மௌத் சஅத் பின் முஆத். இந்த சஅத் பின் முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹு தஆலாவின் அர்ஷே ஆட்டம் கண்டது. இதுவரை பூமிக்கு இறங்கிடாத 70,000 மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக. யார் இந்த சஅத் இப்னு முஆத்? இஸ்லாத்தை ஏற்கும் போது வயது 31, மரணிக்கும் போது வயது 37. இஸ்லாத்தில் இணைந்திருந்த இந்த 6 வருடங்களுக்குள் இத்தனை சிறப்பை அடைந்திருக்கும் இந்த சஅத் பின் முஆத் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்ப்பதற்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதீனத்து அன்சாரிகளில் ஆரம்பமான சஹாபி.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே தனது கோத்திரத்தாரிடத்தில் வந்து, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த சஅத் பின் முஆத் உங்களோடு பேசுவதே ஹராம் என்று சொன்ன உத்தம சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது சொந்தங்களே தொல்லை கொடுத்து மக்காவை விட்டு துரத்தி கொண்டிருந்த நேரம் மதீனாவிற்கு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஹாஜிரின்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தனது தலைமை பதவியையே விட்டு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் தலைவராக்கி அழகு பார்த்த உன்னத சஹாபி இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் மதீனாவின் ஹஸ்ரத் கோத்திரத்தாரை சார்ந்த அன்சாரி சஹாபி. இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு சலமா கோத்திரத்தாருக்கு தலைவராக இருந்தவர்கள். இவர் மதீனாவின் ஆளுமை பெற்ற தலைவராகவும் மிகச்சிறந்த கொடை வல்லராகவும் திகழ்ந்தவர்கள். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிபராகவும் 2 கால்களும் ஊனமுற்றவராகவும் இருந்தார்கள். இந்த சஹாபி அம்ர் இப்னு ஹராம் என்பவரின் மகள் ஹிந்து என்கின்ற பெண்மணியை திருமணம் செய்திருந்தார்கள். இந்த சஹாபிக்கு முஆத், முஅவ்வித், குலாத் என்ற பெயருடைய 3 ஆண் மக்களும் ஹிந்து என்ற பெயருடைய ஒரு பெண்மகளும் இருந்ததாக எழுதப்படுகிறது. இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்குள் இஸ்லாம் அறிமுகமான ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வருவதற்கு முன்னால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் இஸ்லாத்தின் தாயியாக, அழைப்பாளராக அனுப்பி வைத்திருந்தார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நாள் மதீனாவின் தலைவர்களில் ஒருவராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். மா ஹாதல்லதி ஜிதுமுனா, எதற்காக இங்கே வந்திருக்கிறீர் என கேட்கிறார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்துவிட்டு சூரா யூசுஃபுடைய ஆரம்ப சில வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் காஃபிராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சாரங்களையும் குர்ஆனிய வசனங்களையும் தெளிவாக கேட்டுக்கொண்டு இருந்ததன் பின்னால், இன்னலனா முஆமரத்தன் ஃபீ கௌமினா, எங்களுடைய சமுதாயத்தின் தலைவர்களில் ஒருவராக நான் இருக்கிறேன், எந்த முடிவையும் திடீரென எடுத்துவிட முடியாது என சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து கொள்வதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டிலே முனாஃப் என்கின்ற சிலையை செய்து வைத்துக் கொண்டு அந்த சிலையை மிகவும் நேசித்து வணங்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அந்த நேரத்தில் இவருடைய மகன் முஆத் என்பவர் இஸ்லாத்திலே இணைந்து விடுகிறார். சிலை வணக்கத்திலே மூழ்கியிருக்கும் தன்னுடைய தந்தையை எப்படியாவது இஸ்லாத்திலே இணைத்து விட வேண்டும் என்ற முயற்சியில் பல நாட்களாக ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு நாள் இரவிலும் தன்னுடைய தந்தை நேசித்து வணங்கி வந்த அந்த சிலையை எடுத்துச் சென்று துருநாற்றம் வீசக்கூடிய ஒரு பாலங்கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து விடுவார். மறுநாள் காலையில் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியோ அந்த சிலையை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு எடுத்து வந்து சுத்தம் செய்து நறுமணங்களை பூசி மீண்டும் அதே இடத்திலே வைத்து வணக்கம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஒவ்வொரு நாள் இரவிலும் அந்த சிலை திருடப்பட்டு பாலுங்கிணற்றிலே வீசி எரியப்பட்டிருப்பது வழமையாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த சிலையை தேடி எடுத்து வந்து சுத்தம் செய்வது வயோதிபராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரமமாகி போகிறது. ஒரு முறை இந்த சஹாபி முனாஃப் என்ற அந்த சிலைக்கு முன்னால் வருகிறார். அந்த சிலையை பார்த்து பேசுகிறார். உன்னைத்தான் ஒவ்வொரு நாளும் திருடிச் சென்று குப்பை கிணற்றிலே வீசிவிடுகிறார்கள் என்று தெரிகிறதல்லவா? உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு வெறுப்பையும் மறுப்பையும் நான் காணவில்லையே. இதோ எனது வாள், உன் கழுத்திலே அதனை தொங்க விடுகிறேன். இன் கான ஃபீக கைரன், உன்னிடத்திலே ஏதாவது நலவு இருப்பதாக உனக்கு தெரிந்தால் ஃபத்ஃபா அன் நஃப்ஸிக், உன்னை நீயே தற்காத்துக்கொள். உன்னை தூக்கி சென்று அந்த பாலுங்கிணற்றிலே போடுகிறார்களே, அவர்களுடன் சண்டை செய்து உனக்கு நீயே பாதுகாப்பு கொடுத்துக்கொள். அதன் பிறகு வாளொன்றை எடுத்து அதன் கழுத்திலே மாட்டிவிட்டு அந்த சஹாபி சென்று விடுகிறார். மறுநாள் காலையில் மீண்டும் வந்து அந்த சிலையை பார்க்கிறார். வைக்கப்பட்ட இடத்தில் அது இல்லை. மனமுடைந்து போகிறார்.
தேடிச் சென்று அந்த பாலங்கிணற்றிலிருந்து பொறுக்கி எடுத்து வந்து அந்த சிலைக்கு முன்னால் நின்று மீண்டும் பேசுகிறார். தன்னை தாக்க வருகிறார்கள் என்று தெரிந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி தன் பித்தட்டை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையா? உன்னையே உன்னால் தற்காத்துக் கொள்ள முடியாவிட்டால் என்னை எப்படி நீ பாதுகாப்பாய்? எனக்கு எப்படி நீ கடவுளாக இருப்பாய்? அன்றைய நாளிலிருந்து அந்த சிலையை வெறுக்க ஆரம்பிக்கிறார். அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறார். தான் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளையும் இந்த இஸ்லாத்தையும் ஒப்பிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். தனது மகன்களும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறார் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்திலே இணைந்ததன் பின்னால் தான் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை எப்படி நேசித்து வணக்கம் செய்து வந்தாரோ அதை விடவும் பன்மடங்காக இந்த புனிதமிக்க மார்க்கம் இஸ்லாத்தையும் அல்லாஹு தஆலாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய ஆண்மக்கள் நால்வரும் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று வருவதையும் நடைபெற போகும் யுத்தங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதையும் மாற்றுத்திறனாளியாக கால் ஊனமுற்றிருந்த இந்த சஹாபி பார்த்து கொண்டிருக்கிறார். உஹது போருக்காக முஸ்லிம்கள் தயாராகிக் கொண்டிருந்த நேரம் அது. இந்த யுத்தத்திலே எப்படியும் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சஹாபிக்கு ஏற்படுகிறது. யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதனை கண்ட ஏனைய முஸ்லிம்கள் வியந்து பார்க்கிறார்கள். நீங்கள் கால் ஊனமுற்றவராக இருப்பதால் யுத்தத்திலே ஓடுவதும் நடப்பதும் சிரமமாக இருக்குமே, யுத்தத்திலே நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் எந்த ஒரு குற்றமும் உமக்கு வராதே என பலரும் தடுக்க ஆரம்பித்தனர். தன்னை தடுக்க முன்வந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகள் சுவர்க்கத்திற்கு செல்ல நான் மட்டும் எவ்வாறு போகாமல் வீட்டில் இருப்பது? ஊர் மக்கள் தடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளைகள் தடுக்கிறார்கள். இதனால் இந்த சஹாபியுடைய ஆர்வம் குறைந்து விடுமோ என்ற காரணத்தினால் அவருடைய மனைவி இவருக்கு இன்னும் ஆவலை தூண்டுவதற்காக, நீங்கள் போருக்கு சென்று யுத்தம் செய்ய முடியாமல் புறமுதுகிட்டு ஓடி வருவது என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது என சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த சஹாபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஆயுதங்களை எடுக்கிறார், கிபுலாவின் பக்கம் நிற்கிறார். பானை நோக்கி கரங்களை உயர்த்தி, அல்லாஹும் மர்சுகுனி ஷஹாதா, யா அல்லாஹ் இந்த யுத்தத்திலே எனக்கு நீ வீர மரணத்தை தர வேண்டும். வலா தருத்தனி இலா அஹ்லி ஹாயிபவ் வஹிஸ்யன், எந்த காரணத்தை கொண்டும் கேவலப்படுகின்ற முறையிலே என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் என்னை திருப்பி அனுப்பிவிடாதே. அதன் பிறகு இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த கால்களை காரணம் காட்டி என்னுடைய குடும்பத்தார் இந்த போருக்கு செல்ல விடாமல் என்னை தடுக்க பார்க்கிறார்கள். நான் இந்த நொண்டி கால்களுடன் சுவர்க்கத்தில் நடமாட விரும்புகிறேன் என அந்த சஹாபி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபியை பார்த்து, அல்லாஹு தஆலா உம்மை இயலாதவராக ஆக்கியுள்ளார், நீர் போருக்கு செல்லாமல் இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என சொல்கிறார்கள். ஆனால் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே மிடுக்காக நடந்து சென்றதையும் அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமிட்டு நான் சுவர்க்கம் செல்ல ஆசைப்பட்டவனாகவே இங்கு வந்திருக்கிறேன் என சொல்லிக் கொண்டு நடந்து கொண்டிருந்ததையும் நான் பார்த்தேன். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களில் ஒருவர் தந்தையுடன் இணைந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே தந்தையும் மகனும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி தந்தை மகன் இருவரின் உடல்களையும் மதீனாவிற்கு கொண்டு வர ஒரு ஒட்டகத்தில் ஏற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அந்த ஒட்டகம் மறுத்து அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டது. அந்த ஒட்டகத்தை அடித்து இழுத்து மதீனாவிற்கு கொண்டு செல்ல மீண்டும் முயற்சிக்கிறார்கள்.
ஆனாலும் அந்த ஒட்டகமோ உஹது மலையை நோக்கியே முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றது. அந்த சஹாபியின் மனைவி இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார். அந்த ஒட்டகத்திற்கு அவ்வாறே கட்டளையிடப்பட்டிருக்கிறது என சொல்லிவிட்டு அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு வருவதற்கு முன் ஏதாவது சொன்னார்களா என கேட்கிறார்கள். ஆம், வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் கிபிலாவின் பக்கம் திரும்பி நின்று, யா அல்லாஹ், என்னை என்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் திருப்பி அனுப்பிவிடாதே என பிரார்த்தனை செய்துவிட்டுதான் போருக்கு வந்தார் என அவருடைய மனைவி சொல்கிறார். அதனால் தான் அந்த ஒட்டகம் மதீனா செல்ல மறுக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.